வணக்கம் நேர்களே. சில முக்கியமான தகவல்கள், அதுவும் வழக்கத்துக்கு மாறான சில தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம தினசரி யூஸ் பண்ற ரூபா நோட்டுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமான செய்தி அப்படிங்கிறதுனால இந்த தகவலை முதல்ல கொடுக்குறேன். தினசா யோசிச்சு கொள்ளையடிக்கிறவங்க ஒரு ரகம் அப்படின்னாலும், ஒரு ட்ரெடிஷனலான வழக்கமான ஃபார்மேட்லேயே திருடுறவங்க, அதுவும் மோசடி பண்றவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்ப எல்லாமே டிஜிட்டலா மாறிட்ட இந்த காலகட்டங்கள்ல யாராவது உங்ககிட்ட ஒரு ரூபா நோட்டை கொடுத்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி, எனக்கு இந்த ஒரு ரூபா நோட்டுக்கு சில்லறை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல என்கிட்ட பணம் இருக்கு ஆனா நீங்க எனக்கு அதை டிஜிட்டலா மாத்தி தரீங்களா அப்படிங்கிற மாதிரியும் இப்ப யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறதுக்காக 2 மாநிலத்துடைய போலீஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலர் ஜெராக்ஸ் எடுக்கிறது காலங்காலமா எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னாலுமே, ரூபா நோட்டை கலர் ஜெராக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது சட்டவிரோதம். இப்போ ஒரு இன்டர்ஸ்டேட் கும்பல் அந்த இன்டர்ஸ்டேட் கும்பல் நம்ம சென்னையிலயும் ஒர்க் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த தகவல் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தகவலை சொல்றேன். மைசூரை சேர்ந்த அரவிந்த் அப்படிங்கிற ஒரு நபரும், நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு நபர் வெங்கட சுப்பிரமணி அப்படிங்கிற ஒரு நபர், அந்த வெங்கட சுப்பிரமணிக்கு 60 வயசு ஆகுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கள்ள நோட்டுகளை எப்படி பர்ஃபெக்டா ரெடி பண்றாங்க, அப்படி ரெடி பண்ணி எங்க மாட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகத்துக்கு இந்த 2 பேர் போயிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கும்பலகோடு அப்படிங்கிற ஒரு பகுதியில இவங்க சம்பந்தமே இல்லாம யாரோ ஒரு நபர்கிட்ட இந்த 500 ரூபாய் நோட்டு நீங்க டிப்ஸா வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததா சொல்றாங்க. அப்படி கொடுத்த அந்த 500 ரூபாய் நோட்டு சந்தேகம் அடைஞ்ச அந்த நபர் போலீஸுக்கு தகவல் கொடுத்ததா சொல்றாங்க. அப்படி போலீஸுக்கு கிடைச்ச சில இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அவங்க எங்க நடமாடுறாங்க, அவங்களோட மொபைல் நம்பர்ஸ்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது அவங்க கர்நாடகத்துல சில பகுதிகளில் இந்த ரூபா நோட்டை புழக்கத்துல விட்டுருக்கத கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. 2 ஸ்டேட்டோட போலீஸ்காரங்களும் இதுல கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சென்னையில மாருதி நகர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஒரு நபர் தான் இந்த ரூபா நோட்டை பிரிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. அப்படி மக்கள் கிட்ட புழக்கத்துல விடுறப்போ இதையே அவங்க ஒரு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் போலீஸ்காரங்க சொல்றாங்க. முதல் கட்டமா 3,29,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் பிடிச்சிருக்கதா சொல்றாங்க. இவங்க ரொம்ப வருஷமா இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கிறதுனால விசாரணை தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இதை பண்றாங்க அப்படிங்கிற மோட்டிவ் எடுத்து போலீஸ்காரங்க விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, நாங்க ரொம்ப சீக்கிரமா பணக்காரங்கள் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில தான் நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இது முதல் தகவல். ரொம்ப காலமா ஒரு அன்சால்வ்டா இருக்கிற ஒரு பிரச்சனை, அது எப்படிதான் விலங்குகளும் பறவைகளும் எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்கள் எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது யூசுவலா அது ஒரு மொழி அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு தொன்மை இருக்கும். இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு தென்படுற மாதிரி பறவைகளும் குரங்குகளும் எப்படி காட்டுக்குள்ளார கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இன்டர்நெட் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்டர்நெட் ஆஃப் ஃபாரஸ்ட்னா ஒரு காட்டுக்குள்ளார ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு தகவல் பரிமாற்றம் என்ன நடக்குது அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு புது தரவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க. பெருவியன் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசான் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இந்த காட்டு பகுதியில இது சம்பந்தமா ஒரு ஆய்வையும் இந்த ஆய்வாளர்கள் நடத்தியிருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தங்களோட உயிருக்கு ஆபத்து வரா மாதிரி தோன்ற பட்சத்துல எதிரிகள் தங்களை அட்டாக் பண்ண வரும்போது இந்த பறவைகளும் குரங்குகளும் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்மால் கேனப்பி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரவி மோகன் ஒரு படத்துல காட்டுக்குள்ளார வசிக்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லுவாங்க. அவர் ஒரு பறவையோட ஐடென்டிபிகேஷனை வச்சு தொடர்பு இல்லாத யாரோ ஒரு நபர் காட்டுக்குள்ளார வந்திருக்காங்க அப்படிங்கறத அவர் ரொம்ப சிம்பிளா ஒரு படத்துல சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்மால் கேனாப்பி பேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகை பறவை இருக்கு. இந்த கேனாப்பி பேர்ட்ஸ் அப்படிங்கிற பறவைகள் 100 கிராமுக்கும் கம்மியா தான் இருக்கும். அவங்க தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில சத்தம் எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த பறவைகள் சத்தம் எழுப்புறதை திடீர்னு நிறுத்திட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு டேஞ்சர் வருது அப்படிங்கறத குரங்குகளும் பறவைகளும் ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிப்பாங்களாமா. இந்த விஷயத்துக்கு பேரு இன்டர்நெட் ஆஃப் ஃபாரஸ்ட். இதைத்தான் பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்காரங்க கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு இப்போ வெளிநாடுகள்ல இதுக்கு வச்சிருக்கிற பேரு இன்டர்நெட் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. 2 தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா அமெரிக்கால ஒரு நோயால திடீர்னு 4 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. லெஜினரிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் தான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணமா சொல்லப்படுது. அமெரிக்கா உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு பொருளாதார சக்தி இருக்கிற அமெரிக்க நாட்டுல நியூயார்க் நகரத்துல தான் இந்த உயிரிழப்புகள் அடுத்தடுத்து நடந்திருக்கு. மக்கள் கூட்டம் அதிகமா வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னாலுமே அவங்க எப்படி இறந்தாங்க, என்ன காரணம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது பில்டிங்ஸ்ல நம்ம ஊர்கள்ல அங்கங்க ஒரு வீடுகள்
வீடுகள் இருக்கும், சில நகரங்கள்ல ரொம்ப அடுக்கடுக்கா பக்கத்திலே பில்டிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அமெரிக்கால இப்போ நியூயார்க் நகரத்துல வந்து பில்டிங் கூலிங் டவர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பில்டிங் கூலிங் டவர்ஸ்ல இருந்து தான் இந்த ஒரு வகையான பாக்டீரியா வந்திருக்கு. லெஜியோனெல்லா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால ஒரு நகரத்துல 76 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்க எப்படி இந்த பாக்டீரியா தாக்குதலுக்கு உள்ளானாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்டிங்ஸ் வந்து சூடாகாம இருக்கிறதுக்கு ஒரு கூலிங் டவர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கூலிங் டவர்ஸ்ல தண்ணியும் போகும், அதே மாதிரி வெளியில இருந்து வர சூரிய வெப்பம் அந்த மாதிரி ஹீட்டும் வரும். அதே நேரத்துல கட்டிடங்கள் பெருசா சூடாகாம இருக்கிறதுக்கு இந்த பில்டிங் கூலிங் டவர்ஸ் வைப்பாங்க. அந்த கூலிங் டவர்ஸ் அடிக்கடி கிளீன் பண்ணணும். அப்படி கிளீன் பண்ணாத பட்சத்துல இந்த பாக்டீரியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. இது எல்லாருக்கும் ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு பரவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்ற முதல் கட்ட தகவலா இருக்கு. பப் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த கிருமி இன்னொரு நபருக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இருந்தாலுமே இந்த பாக்டீரியாக்கள் ரொம்ப அதிகமா அங்க இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சரி, அப்படி இந்த பாக்டீரியா உடம்புக்குள்ள வந்தா என்ன செய்யும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா காய்ச்சல் வரும், சோர்வு வரும், அதே போல வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய அந்த டயரியா, இதுதான் இந்த பாக்டீரியாவோட அறிகுறிகளா இருக்கு. 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பாக்டீரியா தொற்று ரொம்ப ஈஸியா பரவிடும். இது ஒரு நாள் 2 நாள்ல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பாக்டீரியா பாதிப்பு ஒரு கட்டடத்துல இருக்கு அப்படின்னாக்கா தொடர்ந்து அந்த காற்றை சுவாசிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த பாக்டீரியா உயிரையே கொல்லக்கூடிய வகையில ஒரு பெரிய டேஞ்சரா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 76 பேர் கிட்ட அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு நியூயார்க் நகரத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது உலகம் ஃபுல்லா ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த கிருமி ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு பரவாது அப்படிங்கறதா ஒரு ஆறுதலான தகவல். 3 தகவல்கள் பார்த்தோம். 4வதா ஒரு தகவல் இருக்கு. உலகம் ஃபுல்லா கடந்த 2023ல மட்டும் சாலை விபத்துகள்ல 5 கோடி பேர் உயிரிழந்திருக்கிறதா ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. அந்த அறிக்கையில இன்னும் சுட்டி காட்டுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023ல மட்டும் 13 லட்சம் பேர் இதுவரைக்கும் சாலை விபத்துகள்ல உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு என்னென்ன பிரிகாஷன்ஸ் வேணும் அப்படிங்கறதையும் ஒரு லான்செட் அப்படிங்கிற ஒரு மருத்துவ இதழ் இருக்கு. அந்த லான்செட் பப்ளிக் ஹெல்த் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல்ல இது சம்பந்தமான தரவுகள் வந்திருக்கு. மொத்தம் 204 நாடுகள்ல இது சம்பந்தமா ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. அந்த 204 நாடுகள்ல 1990ல இருந்து 2023 வரைக்குமான மொத்த ஆக்சிடென்ட் டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 10 வயசுல இருந்து 39 வயசு இருக்கிறவங்க தான் அதிகமா இந்த ஆக்சிடென்ட்ஸ்ல உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தெரிய வருது. இத வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல இதுக்குன்னு தனியா ஒரு விங் வச்சு இந்த ஆக்சிடென்ட்ஸ் எந்த நாடுகள்ல நடக்குது, அவங்க ரொம்ப அதிக வருமானம் இருக்கிற நாடுகளா, ரொம்ப கம்மியான வருமானம் இருக்கிற நாடுகளா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதிக வருமானம் இருக்கிற நாடுகளை விட குறைஞ்ச வருமானம் இருக்கிற நாடுகள்ல பலி எண்ணிக்கை 6 மடங்கு வரைக்கும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வறிக்கை சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். 90% உயிரிழப்புகளுக்கு வந்து குறைந்த அப்புறம் நடுத்தர லோ அண்ட் மிடில் இன்கம் நாடுகள்ல தான் இந்த உயிரிழப்புகள் இருக்கிறதா அதிகமா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பைக்ல போறவங்க தான் இந்த உயிரிழப்புகளோட எண்ணிக்கையில அந்த பிரமிட்ல ரொம்ப டாப்ல இருக்காங்க. இவங்க தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மி வருமானம் இருக்கிற நாடுகள்ல இந்த உயிரிழப்புகள் வந்து பைக்ல போறவங்க தலையில அடிபட்டு தான் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த மருத்துவ இதழ் சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். 2015ல இருந்து 2030 வரைக்கும் இந்த உலகத்துல மொத்தமா இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸால மட்டும் 1.8 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு செலவு ஆகுது. இந்த ரோடு இன்ஜுரிஸ், இந்த மாதிரி காயம், இது மாதிரி மருத்துவ செலவுகளுக்கு மட்டும் 1.8 ட்ரில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் செலவாகிறதா அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. சரி, இந்த உயிரிழப்புகளை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக்ல போறவங்க தான் அதிகமா உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்ற இந்த நிலைமையில பைக்ல போறவங்க ஹெல்மெட்ஸ் போடுறது கொஞ்சம் இந்த பாதிப்புகளை குறைக்கும், அதாவது உயிரிழப்பை குறைக்கும். அதே நேரத்துல காயங்களை குறைக்கிறதுக்கும் இல்ல அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆகிறதுக்கும் என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா ட்ராமா கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசதி இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் மேம்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த உயிரிழப்புகள்ல 2 லட்சம் உயிர்கள் வரைக்கும் நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவ இதழ் சொல்லுது. சோ ரோட்ல ஏதோ ஒரு அவசரமா நீங்க வெளியில போனாலுமே குறைந்தபட்சம் தலைக்கவசம் அணியிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறது இந்த மருத்துவர்கள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. தலையில அடிபட்டா அதை சீக்கிரம் சரி பண்ண முடியாது, அது வந்து பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படிங்கறது அவங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ நம்மளோட வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும், நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமான தகவல்கள் உங்ககிட்ட வச்சிருக்கேன். இது மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து கொடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.